அடே இன்னும் எத்தனை தடவைலாம் திருப்பி திருப்பி டிலே பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த கிரேவன் த ஹண்டர் அந்த மூவி ஆல்ரெடி போன வருஷமே வர வேண்டியது, இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டேட்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அதை மறுபடியும் டிலே பண்ணி டிசம்பர் 13ஆம் தேதி தான் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு இத்தனை தடவை டிலே அப்படின்னு தெரியல. போன வருஷமே அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் முடிஞ்சு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு அப்படின்னு ட்ரெய்லர் முதல்ல விட்டுருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் டிலே பண்ணுறோம் அப்படின்னு இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வச்சிருந்தாங்க. பட் இப்போ அதே டிலே பண்ணி டிசம்பர் மாதம் வைக்கிறதுக்கு அவசியம் என்ன, எதனால இந்த மாதிரி டிலே பண்றாங்கன்னு தெரியல. சோனி சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்றும் படத்தை டிலே பண்றாங்க, இல்லாட்டி இப்போ ஏதாச்சும் ஒரு படத்தை அவசரப்பட்டு எடுங்கடா எடுங்கடான்னு சொல்லி மார்வலை போட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. சோனி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஊத்திக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சோனி சைடு அந்த எல்லா படங்களும் ஊத்திக்கிட்டு தான் இருக்கு. வெனம் தெரியத்தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். இப்போதைக்கு கிரேவன் டிலே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெனம் தெரியும் டிலே பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன கீழே கவனம் பண்ணுங்க. வெனம் தெரியும் டிலே ஆனால் உங்களோட தாட்ஸ் என்ன கீழே கவனம் பண்ணுங்க. பாய்.